ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, திருச்செந்தூர்ல இருந்து உனக்காகவே ஆசீர்வதிச்சு அதிர்ஷ்ட என்னான இதை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். நீயும் இதை தொட்டு விட்டதின் காரணமாக நிச்சயமாக உன் தலையெழுத்து மாறதான் போகுது. உன்னை தெரியாதவங்க வேணும்னா உன்னை சாதாரண மனிதரா நினைக்கலாம். ஆனா உன்னுடைய நல்ல குணத்தையும் உன் அறிவையும் திறமையையும் புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை எப்படி நடத்தாம விட்டு வைப்பேன்? இப்போது கஷ்டங்களையும் கவலைகளையும் அனுபவிக்கிற உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் தலையெழுத்தை திருத்தி உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செஞ்சு உன் வாழ்க்கையவே அற்புதமானதாக மாற்ற போறேன். உன்னை பத்தி புரிஞ்சவங்களுக்கும் உன்னை நேசிப்பவர்களுக்கும் உன்னுடைய தனிச்சிறப்பும் தனித்துவமும் முக்கியத்துவமும் நல்லா தெரியும். ஆனா பொறாமை கண்ணோட உன்னை பார்க்குறவங்க எல்லாருமே உன்னை தப்பானவனா கெட்டவனா அகந்தையானவனாக தான் நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் காழ்ப்புணர்ச்சியோட உன்னை பார்க்கும்போது உன்னை தப்பானவன்னு சொல்லுவாங்க, கெட்டவன்னு சொல்லுவாங்க. அப்படி பொறாமைக்காரர்களும் உன்னை பார்த்து காழ்ப்புணர்ச்சியோட இருப்பவர்களும் சொல்லும் விஷயங்களையும் வார்த்தைகளையும் நீ கவனத்தில் எடுத்துக்காம உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களும் உன்னை நேசிக்கிறவங்களும் சொல்லும் வார்த்தைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா போதும். பக்குவப்பட்ட உன் மனசு மரத்து போயிருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த அளவுக்கு நீ பக்குவத்தோட நடந்துக்கிறதுக்கு காரணமே பல கஷ்டங்களும் கெட்டதும் நடந்து நடந்து உன் மனசு மரத்து போய் இப்போ எந்த உணர்ச்சிகளுக்கும் பெருசா இடமளிக்காம என்ன நடந்தாலும் சரின்னு ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மைக்கு ஓரளவுக்கு நீ வந்துட்டதானே? நான் சொல்றத கேளு. எப்பவுமே ஒருத்தவங்க நல்லவங்க நினைச்சு அவங்களுக்காக இன்னொரு உறவை கலட்டி விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்காக நீ இன்னொருத்தரை விட்டு விலகினா அவங்களும் கூடிய சீக்கிரம் உன்னை கை விட்டுருவாங்க. எப்பவும் எல்லாருமே வேணும்னு எல்லாரையும் அரவணைச்சு போக பழகு. உண்மையை நியாயப்படுத்தி பேசினா ஒன்று அவமானப்படுவ, இல்லைனா காயப்படுவ. யாருக்கும் எதையும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே என் செல்வமே. எல்லா சூழ்நிலையிலும் உன் தகுதியை உயர்த்திக்கிட்டே இருக்க பழகு. உன்னை விட்டு யார் விலகி போனாலும் அது அவங்களுக்கு தான் பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்குமே தவிர உன்னுடைய தகுதியும் திறமையும் நிச்சயம் உயரும். உனக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சாச்சுன்னா எல்லாமே சரியாயிடுன்னு தான் உனக்கான வாழ்க்கை துணையை உனக்கான பொருத்தமான ஆளாக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்ச கணவனும் மனைவியும் கஷ்டத்தில் இருந்தால் கூட கவலை தெரியாத அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் வாழ்க்கை துணை சரியாக இல்லாமல் அவங்களுக்கு எவ்வளவு வசதியும் காசு பணமும் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது என்பது தானே உண்மை. எப்போதுமே ஒரு குடும்பம்னா புரிஞ்சுக்கிறதும் விட்டு கொடுக்கறதும் அனுசரித்து போகிறதும் சரின்னு சமாளிக்கிற எண்ணமும் இருக்கணும். எப்போ உன் பேச்சுக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்கலையோ அப்போதே அந்த இடத்த விட்டு விலகி போயிடு. மறுபடியும் அவங்க தானாகவே உன்னை தேடி வரும்படி மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. நீ செய்கிற ஒவ்வொரு செயலும், நீ சிரிக்கிற சிரிப்பும், நீ தேர்ந்தெடுக்கும் பொருளும் கூட உன் குணத்தை மற்றவங்களுக்கு புரிய வச்சிரும். ஆனால் நீ தேர்ந்தெடுக்கிற நட்புங்கிறது நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கே காட்டிடும். ஏன்னா நீ உன்னை போல குணமுள்ளவங்களை தானே உனக்கு நட்பாக வச்சிருப்ப. இப்போ புரியுதா? எப்போவுமே நல்லவங்களை நட்பாக வச்சுக்கிட்டினா அதன் மூலமாக உனக்குள்ளேயும் நல்ல எண்ணமும் நல்ல குணமும் நீடித்து நிரந்தரமாக நிலச்சி நிற்கும். எப்போவுமே ஆழமான அன்பை நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் அடுத்தவங்க உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா விட்டு கொடுத்து போகிறத விட விலகி போவது தான் சிறந்ததாக இருக்கும் என் செல்வமே. வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளு. தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குன்னா நீ தோல்வியை தாண்டி போய்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். தோல்வியை தாண்டி போயிட்டினா அடுத்து என்ன கிடைக்கும்? வெற்றி தான். நிச்சயமா உன் வாழ்க்கையில் உனக்கு பரிபூரணமான முழுமையான சுதந்திரமான சந்தோஷமான வெற்றியை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க தான் போகிறேன். தினமும் நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது, காலம் போய்கிட்டே இருக்குது. அதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்குது? என்ன ஆனாலும் ஆகாட்டியும்
அந்த நாட்கள் நடந்து போய்கிட்டு தான் இருக்கு. நீதான் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக்கிட்டு கடந்து போக தயாராக இருக்கணும். ஆனால் பல விஷயங்களை பார்த்துமே உனக்கு புரிய மாட்டேங்குது. அனுபவங்களை புரிஞ்சுக்கவும் தவறி விடுகிறாய். இனிமேலாவது வீட்லையும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் நல்லா கவனித்து அதில் கற்றுக்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளேன் செல்வமே. யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, ஓரங்கட்டுறாங்கன்னா அந்த இடத்துல தைரியமாக தலைமை வந்து நில்லு. யாராவது உன்னை புகழ்ந்து பாராட்டுறாங்கன்னா அந்த இடத்துல அடக்கத்தோட பணிவோட நடந்துக்கோ. நீ விமர்சிக்கப்படும் இடங்களிலும் மௌனமாக இருக்கணும் என் செல்வமே. நீ நேசிக்கப்படும் இடங்களிலும் கொஞ்சம் அன்போடு இருக்க கற்றுக்கோ. யார் உன்கிட்ட என்ன கொடுக்குறாங்களோ அதை நீ நிச்சயமாக திருப்பி கொடுத்தே ஆகணும். அன்பையும் பாசத்தையும் கொடுக்குறவங்களுக்கு அதே அன்பை பல மடங்காக திருப்பி கொடு. அதுவே குறை சொல்லி குற்றம் சாட்டி விமர்சிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீ மௌனத்தை பதிலாக கொடுத்து விடு. நீ எதையுமே தொலைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறதாலேயோ என்னவோ உன் வாழ்க்கையில் எல்லாமே தொலைஞ்சு போய்கிட்டே இருக்கு. உனக்கே இது நல்லா தெரியும் தானே. ஏதாவது ஒரு விஷயத்தையோ அல்லது பொருளையோ அல்லது ஒரு மனிதரையோ உறவையோ ரொம்ப நெருக்கி உன் கூடவே வச்சுக்கணும்னு நினச்சினாதான் அது அவங்க உன்னை விட்டு போய்கிட்டே விலகி போவாங்க. அதனால் எதையுமே இருக்க பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் இருக்க விட்டுத்தான் பாரேன். அது பாட்டுக்கு இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு இருக்கும்போது நிச்சயமாக உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்குவாங்க, உன் கூடையும் இருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு சிலர் உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கலை, உனக்கு உரிமையை கொடுக்கல, உன்னுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு தெரியும் போது அவங்க கூடவே இருந்து கஷ்டப்படுறத விட உதறி தள்ளி தூக்கி எறிவதுதான் சிறப்பாக இருக்கும். எப்பவுமே எதையுமே ஆழமாக நேசிச்சினா கடைசியில் நீ தான் கஷ்டப்படுவ. எதையும் ஆழமாக யோசிச்சினா எப்படியாவது என்னைக்காவது குழம்பி போயிடுவ. எதையும் யாருக்கிட்டையும் போய் யாசிக்காதே என் செல்வமே. நீ யாருக்கிட்டையாவது கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக அவமானம்தான் பதிலடியாக கிடைக்கும். வாழ்க்கை உனக்கு தினமும் பல பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பழகணுங்கிறது. நீயும் வாழ்க்கை கற்றுக் கொடுக்குற பாடங்களை சரியாக கற்றுக்கிட்டு அதன்படி உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ என் செல்வமே. மறக்க வேண்டியதை நினச்சி வருத்தப்படுறதும் நினைக்க வேண்டிய விஷயங்களை மறந்து விடுறதும் தான் இந்த உலகத்தில் இப்போது உனக்கு இருக்கும் துன்பங்களுக்கெல்லாம் காரணம். நல்ல விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படுன்னு சொன்னால் கடந்த காலத்தில் நடந்த கஷ்டமான விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டு நீ எதுக்காக வாழ்நாளை வீணாக்குகிறாய்? நல்லது நடக்கும்னு நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ்றியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லதையும் நன்மைகளையும் நான் நிச்சயமாக நடத்தி தருவேன். கரையை போய் சேர்றதுக்கு நல்ல படகு மட்டும் பத்தாது, அந்த படகுல போடுற துடுப்பும் நல்லா இருந்தால் தானே நீ நினச்சது போல கரைக்கு வந்து சேர முடியும். அதே போல உன் வாழ்க்கையில் துடுப்பாக இருக்கக்கூடிய உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளை நீ சரியான நல்லவங்களாக பார்த்து வச்சுக்கணும். இல்லைனா நீதானே கஷ்டப்பட நேரும். தாயின் அன்பு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அதை அலட்சியமாக நினச்சி அவங்கள அவமதிப்பாங்க. ஆனால் தாயின் அன்பை இழந்தவனுக்கு தான் அது எவ்வளோ பெரிய பொக்கிஷங்கிறது தெரியும். உன்னை பெற்றவங்கள நீ ஒருபோதும் கஷ்டப்படுத்தக்கூடாது என் செல்வமே. எப்போவுமே உன் குணம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? உனக்கு பிடிச்சவங்க யாராவது உன்கிட்ட பேசலைனா எல்லார்கிட்டையும் நீ கோபப்படுற. அதுவே உனக்கு பிடிச்சவங்க யாராவது உன்கிட்ட கோபமாக பேசிட்டாங்கன்னா நீ யாருக்கிட்டையுமே பேசாமல் அமைதியாக இருக்க. இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் எப்போவுமே மௌனம்தான் உன் வாழ்க்கைக்கு சிறப்பான ஆயுதமாக, எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆயுதமாக இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. வாழ வேண்டிய காலத்துலலாம் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இப்போ உனக்காக நீ வாழணும்னு நினைக்கும் போது இனி உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்கிற சூழ்நிலை வந்துடுச்சா? கவலைப்படாத. மற்றவங்களுக்காக நீ வாழ்ந்து விட்டு கொடுத்ததெல்லாம் போதும். உன் சந்தோஷத்தை இழந்து உன் சந்தோஷத்தை தியாகம் செஞ்சு மற்றவங்களுக்காக ஓடி உழைச்சி களைச்சு நீ சோர்ந்து போயிட்ட. நீ சந்தோஷமாக இருக்கும்போது
உன் சந்தோஷத்தை பங்கு போட்டவங்க எல்லாரும் இப்போது உன் சோகங்களையும் கவலைகளையும் பங்கு போட வரவில்லை தானே? எப்பவுமே மனுஷன் சிரிச்சா கூட நின்று சிரிக்கிறதுக்கு 4 பேர் வருவாங்க. ஆனால் கவலையோடு இருக்கும்போதும் சோகத்தோடு இருக்கும்போதும் நீ தனியாக தான் அதை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். எத்தனையோ சொந்த பந்தங்கள் உனக்கு இருந்தும் கூட நீ தனியாக இருக்கிறோமே நினச்சி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதா? உன்னுடைய உண்மையான அன்பை நீ யாரிடத்தில் இழந்தன்னு எனக்கு தெரியும். அவங்க மறுபடியும் உன்னிடம் உண்மையான அன்பை காட்டும் விதத்தில் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் நான் உனக்காக சரி செய்கிறேன். வாழ்க்கையில் விட்டுட்டு போன பொய்யான உறவுகள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி நான் திருந்திட்டேன்னு உன்னை தொடர்ந்து உன் கூடவே இருக்கலான்னு வந்தாங்கன்னா நீ தைரியமா வேணாம்னு சொல்ல தயாராகு. ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் மாறி இப்போ நீ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வந்தவங்களோட வார்த்தைகளில் மட்டும்தான் மாற்றம் இருக்கே தவிர அவங்க மனசில் அதே அழுக்குதான் இருக்கும். என் செல்வமே, தப்பு செஞ்சுட்டு திருந்திட்டேன்னு சொன்னால் சரின்னு ஏற்றுக்கோ. ஆனால் மறுபடியும் உன் கூட வச்சுக்கிற அளவுக்கு நீ அறிவற்ற பிள்ளை கிடையாதுங்கிறத யோசிச்சுக்கோ. வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தாலோ தடுமாறி விழுந்தாலோ உன்னை தூக்கி விட யாரும் வரமாட்டாங்க. ஆனால் தலை நிமிர்ந்து நீ ஜெயிச்சு நடந்து போனினா எப்படியாவது உன்னை கீழே தள்ளி விடணும்னு பல பேர் ஓடி வருவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துதானே ஆகணும். இப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறதால தான் உன் வாழ்க்கையும் இவ்வளவு கஷ்டத்தோடு இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றி உன் தலையெழுத்தை அழகாக்கணுங்கிறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். ஒரு சிலர் பேசும் வார்த்தைகள் உனக்கு இன்பத்தை கொடுக்கலாம். ஒரு சிலருடைய வார்த்தைகள் உனக்கு துன்பத்தை கொடுக்கலாம். சில பேருடைய வார்த்தைகள் உற்சாகத்தை கொடுக்கலாம். ஒரு சிலருடைய வார்த்தைகள் உனக்கு தன்னம்பிக்கை கொடுக்கலாம். ஆனால் சில பேருடைய வார்த்தைகள் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும். அப்படி உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றி நல்ல வழியில் வாழ்கிறதுக்கு உனக்கான வார்த்தைகளை வாக்குகளாக கொடுக்க உன் அப்பன் முருகன் நானும் தயாராகவே இருக்கேன். நான் தினமும் சொல்லக்கூடிய என் பதிவுகளையெல்லாம் கேட்டு என் வாக்குகளை கேட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா எல்லாமே சரியாக வெற்றிகரமாக நடந்து முடியும். என் செல்வமே, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தினமும் அழுதுகிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் வாழ்க்கையே வாழலை. எல்லாருமே எல்லா நாளும் சிரிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் என்ன, யாருமே இங்கு மனசார சிரிக்கிறதில்ல. ஒவ்வொருத்தருடைய புன்னகைக்கு பின்னாலும் சுமக்க முடியாத வலியும் அடக்க முடியாத கண்ணீரும் ஒளிஞ்சு கிடக்கு. அப்படி நீயும் உன் மனசில் ஒளிச்சு வச்சிருக்க கண்ணீரையும் கவலைகளையும் மீட்டெடுத்து உன்னை காப்பாற்றி நல்ல நிலைமையில வாழ வைப்பேன்.